நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களா? அப்படியானால் உங்களுக்கு ஒரு சிறப்பான வேலைவாய்ப்பு தகவல் வந்திருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள உண்டு உறைவிட பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன? எந்தெந்த பாடங்களுக்கு ஆசிரியர்கள் தேவை? எப்படி விண்ணப்பிப்பது? சம்பளம் எவ்வளோ? இப்படி எல்லா முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அனைத்து நண்பர்களுக்கும் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்ப்போம். தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் தொண்டு நிறுவனம் மற்றும் தாய்மை அன்பு கரங்கள் தொண்டு நிறுவனம் மூலமாக செயல்படுத்தப்படும் கேஜிபிவி மற்றும் என்எஸ்சிபிஏவி உண்டு உறைவிட பள்ளிகளில் தான் இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு. எந்தெந்த ஊர்களில் என்னென்ன பாடங்களுக்கு காலி பணியிடங்கள் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரிமங்கலம், இங்கு அறிவியல் ஒரு காலி பணியிடம், கணிதம் 2 காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாப்பாரப்பட்டி அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் தலா ஒரு காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்க. அமானி மல்லாபுரம், இங்கு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் பாடத்திற்கு ஒரு காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம், இங்கே தமிழ் 1, அறிவியல் 1, சமூக அறிவியல் ஒரு காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக கணிசமான காலி பணியிடங்கள் இருக்கு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் கல்வி தகுதி. விண்ணப்பிக்க விரும்பும் ஆசிரியர்கள் தமிழ், கணிதம், அறிவியல் அல்லது வரலாறு ஆகிய பாடங்களில் இளங்கலை பட்டம் உடன் பிஎட் முடிச்சிருக்க வேண்டும் என சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே கட்டாயம் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான நிபந்தனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனமாக கேட்டுக்கோங்க. இது முற்றிலும் தற்காலிகமான பணின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்டு உறைவிட பள்ளி என்பதால் தேர்வாகும் ஆசிரியர்கள் பள்ளியிலேயே தங்கி பணிபுரிய வேண்டும். மிக முக்கியமாக பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான மாதாந்திர தொகுப்பூதியம் பார்த்தீங்கன்னா 24,000 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது? தகுதியும் விருப்பமும் உள்ள பெண் விண்ணப்பதாரர்கள் உங்களது பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒட்டப்பட்ட சுய விவர படிவம், அதாவது பயோடேட்டா, ரெஸ்யூம் தயார் செஞ்சுக்கோங்க. அதனுடன் உங்களின் அனைத்து கல்வி சான்றிதழ்களின் நகல்கள், அதாவது ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன் அனுபவம் ஏதேனும் இருந்தால் அந்த சான்றிதழ்களின் நகல்களையும் சுய சான்றொப்பம், அதாவது உங்களுடைய கையெழுத்து போட்டு இணைக்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தையுமே பதிவு அஞ்சல் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும் எனவும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் சென்றடைய வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 20/8/2026 மாலை 5 மணிக்குள். அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கேஜிபிவி உண்டு உறைவிட பள்ளி, அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகம், காரிமங்கலம், தருமபுரி மாவட்டம். உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு குறித்து மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அவர்கள் கொடுத்துள்ள அதிகாரப்பூர்வ எண்களை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த எண்கள் அனைத்துமே நமது ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தருமபுரி மாவட்டம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வேலை தேடும் டெட் முடித்த பெண்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்புன்னு தான் சொல்லணும். தவற விடாதீர்கள். உடனே அப்ளை பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வேலை தேடிக்கொண்டிருக்கும் உங்கள் தோழிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.